श्रीमात्रे नमः। श्रीगणेशाय नमः। मुग्धा मुहुर्विदधति वदने मुरारे प्रेमत्रपाप्रणिहितानि गतागतानि मालादृशोर्मधुकरीव महोत्पलेया सा मे श्रियं दिशतु सागरसम्भवायाः. இது இப்போது கனகதாரா ஸ்தோத்திரத்தில் 2வது பாட்டு. முதல் வேர்ஸில் லக்ஷ்மி தேவி பார்வை பற்றி சொன்னாங்க இல்லையா. அதாவது ஹரி விஷ்ணு பகவான் அவர் படுத்திருக்கிறாரு. இது ஆதிசேஷன் மேலே யோக நித்ரை மாதிரி கண்ணு மூடி தான் படுத்திருப்பார். ஆனால் லக்ஷ்மி தேவி பக்கத்தில் கால்மாட்டில் உட்காந்து அவரையே பார்க்குறாங்க. அவரை பார்க்கும்போது அந்த பார்வை அவர் மேலே அப்படியே ரவுண்ட் அடிக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது அவரோட முகத்தில் தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது அவருக்கு ஃபீல் பண்ணுறார். விஷ்ணு பகவான் ஃபீல் பண்ணி அவருக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா முதல் பாட்டில். இப்போது அதே மாதிரி தான் பார்வை பற்றி தான் இதுவும். இங்கே என்னன்னா முக்தா மஹுர் விதததி வதனே முராரே. முராரே இங்கே முராரின்ற நாமம் சொல்கிறாங்க. அவருடைய விஷ்ணு பகவானுடைய இன்னொரு நாமம் முராரி. அங்கே வெறும் ஹரின்னு பார்த்தோம், இங்கே முராரி. முராரினுடைய முகத்தை பார்த்து முக்தாவாக இருக்கிறாங்க அம்மா. முக்தா அதாவது ஹிஸ் சார்மிங் ஃபேஸ். அந்த அவர் பாட்டுக்கு படுத்துன்னு இருக்கிறாரு, இவங்க பார்க்குறாங்க இல்லையா. பார்க்கும்போது அவருக்கு கூஸ் பம்ப்ஸ் உண்டாகுது. அதாவது ஹீ நோஸ் தன்னை தான் பார்க்குறாங்கன்றது புரியுது இல்லையா. அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறதுனால உடனே அதுக்கு ஒரு ரியாக்ஷன், கூஸ் பம்ப்ஸ் வருது. அந்த மாதிரி இவங்க அப்படி ஒரு உத்து பார்த்துன்னு இருக்காங்க லக்ஷ்மி தேவி. அந்த மாதிரி பார்க்கும்போது அது என்னன்னா ஹிஸ் சார்மிங் ஃபேஸ். அந்த சார்மிங் ஃபேஸை இவங்க அப்படி கவனிக்கும்போது ஹீ இஸ் ஆல்சோ சார்ம்டு பை தட் முக்தா. அந்த மாதிரி முக்தாவாயிட்டார் அவர் அப்படியே அதுக்கு ஸ்டண்டாக இருக்கிறாருன்னு அர்த்தம். என்ன நம்மளை எப்படி பார்க்குறாங்க லக்ஷ்மி அப்படின்ற மாதிரியா. கண்ணு மூடி இருந்தால் கூட அவருக்கு உடனே அது தெரிஞ்சு ஹீ இஸ் ஆல்சோ சார்ம்டு பை ஹர் ஆக்ட். அந்த மாதிரி தன்னை பார்க்குறது அவருக்கு பிடிக்குது. அந்த மாதிரி சந்தோஷமாக முக்தாவாயி முகுர் விதததி அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் மறுபடியும் பார்க்குறாங்க அம்மா. இவங்க அப்படி பார்க்குறாங்க, அவருக்கு புரியுது. கூஸ் பம்ப்ஸ் பார்த்தாங்க லக்ஷ்மி தேவி. கூஸ் பம்ப்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு இன்னும் சந்தோஷமாகுது. நம்ம பார்க்கறதுனால அவருக்கு ஒரு ரியாக்ஷன் ஆச்சுன்ற மாதிரி ஒரு சந்தோஷம். அப்படி உடனே அப்படி பார்த்தனேருந்து கொஞ்சம் பார்வையை திருப்புறாங்க, மறுபடியும் பார்க்குறாங்க. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் ஷீ இஸ் சார்ம்டு பை ஹிஸ் பியூட்டி அண்ட் அவரும் இஸ் சார்ம்டு பை ஹர் லுக்ஸ். அப்படி முக்தாவாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த மாதிரி அட்ராக்ட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் யோக நித்ரை மாதிரி கண்ணை மூடி இருந்தே இதை ஃபீல் பண்ணி ரசிக்கிறார் விஷ்ணு பகவான். அதே மாதிரி லக்ஷ்மி தேவி அவரை பார்த்து அவருக்கு அது புரியுதுன்றது தெரிஞ்சு ஷீ இஸ் ஆல்சோ என்ஜாயிங் தட். அந்த மாதிரி தெரிஞ்சு ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ராக்ட் ஆகி முக்தாவாக இருக்கிறாங்க. இட் இஸ் ஹேப்பனிங் அகெயின் அண்ட் அகெயின். ஏன்னா பார்வையை வைக்கிறதும் பார்க்குறதும் இல்லாததுமா அப்படியெல்லாம் பண்ணி மாற்றி முகுர் விதததி வதனே முராரி. வதனம் அவருடைய வதனத்தை அப்படி பார்க்குறாங்க. ஃபேஸ் அவருடைய சார்மிங் ஃபேஸை, முராரினுடைய சார்மிங் ஃபேஸை அப்படி பார்த்துன்னு இருக்காங்க லக்ஷ்மி தேவி. அப்படி பார்க்கும்போது என்னாச்சு, அந்த மாதிரி ஒருத்தர் இப்போ நமக்கும் அப்படி ஆகும் இல்லையா. நம்ம
டைரெக்டாக ஒருத்தரை பார்க்கலன்னா கூட சம்படி இஸ் வாட்சிங் மீன்ற மாதிரி ஆனப்போ திரும்பி பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி அவரும் என்ன பண்ணுறாரு, கண்ணை திறந்து பார்க்குறாரு. யோக நித்ரையில் தான் இருக்கிறார். கண்ணை மூடி இருந்தவர் இந்த லக்ஷ்மி தேவியினுடைய பார்வை அப்படி அவங்க மேலே மேயுது. அப்படி சும்மா அப்படி வரதை பார்த்து அதை ஃபீல் பண்ணி கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தப்போ என்னாச்சு, அந்த பிரேமையோடு பார்த்துக்கின்னு இருந்த அம்மா இப்போ திரப்பா திரப்பா பிரேம திரப்பா பிரேமையோட வித் லவ் பார்த்துக்கின்னு இருந்தாங்க இல்லையா? அந்த பிரேமை என்ன ஆச்சுன்னா திரப்பாவாச்சு. இப்போ திரப்பான்னா வெக்கம், ஷை ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு வெக்கப்படுறாங்க. ஐயோ பார்த்துட்டாரா, அவருக்கு தெரியாத பார்க்கணுன்னு பார்த்துன்னு இருந்தாங்க. அவர் கண்ணை திறந்து பார்த்த உடனே ஐயோ நம்ம பார்க்குறத பார்த்துட்டாரேன்னு வெக்கப்பட்டாங்க இப்போது. ஸோ திரப்பா அப்படின்னா ஷைனஸ், ஷை ஃபீலிங், வெக்கம். அந்த மாதிரி வெக்கப்பட்டு திரப்பா பிரணிஹிதானி அப்படின்னா பார்வையை திருப்பிக்கிறாங்க. பிரணிஹிதானி அப்படியே புல் பண்ணிக்கிறாங்க, அந்த பக்கம் வந்து திரும்பிடுறாங்க. நான் ஒன்றும் உன்னை பார்த்துன்னு இல்லை அப்படின்ற மாதிரியாக திரும்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த இதுவை நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். அதாவது யங் லவ்வர்ஸ் ஆர் நியூலி வெட்டட் கப்புள் அப்படி யாராவது இருப்பாங்க இல்லையா? ஒரு சொசைட்டியில் இல்லை ஒரு பக்கத்தில் யாரோ இருக்கிறாங்கன்னும்போது இப்படி தான் ஒரு லுக்ஸ் அந்த மாதிரி சீக்ரெட்டாக பார்த்துக்கிறது, அந்த பார்க்குறாங்க அவங்க பார்க்காதப்போ இவங்க பார்க்குறது, அவங்க பார்க்குறாங்களேன்னு அவங்க கவனித்தப்போ அப்படியே திருப்பிக்கிறது, இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் லுக்ஸும் அதுக்கப்புறம் வெக்கம், பேஷ்ஃபுல்னஸ் இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி தான் இப்போது இவங்க 2 பேர் தான் ஆகின்னு இருக்குது. ஸோ பிரேமா திரப்பாவாக மாறுது. இப்போது லவ்வோடு பார்த்தாங்க, அது அப்புறம் பேஷ்ஃபுல்னஸ், ஒரு வெக்கம் வந்துடுச்சு. அப்படியே பார்வையை திருப்பிக்கிறாங்க. பிரணிஹிதானி அப்படின்னா அங்கேருந்து இந்த பார்வையை இழுத்துக்கினாங்க, புல்டு பேக். கதாகதானி, கதாகதானின்னு என்ன அர்த்தம்னா இதுவும் பேக் அண்ட் ஃபோர்த், அதாவது போகுது வருது அந்த பார்வை, அந்த மாதிரி முன்னுக்கு போகுது திருப்பி இழுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். அவர் பார்க்காதப்போ அவரை பார்க்குறாங்க, அவர் பார்க்குறாருன்னும் போது இழுத்துக்கிறாங்க. ஸோ அந்த போய் வருதான் பார்வை, அந்த கிளான்சஸ், லக்ஷ்மி தேவியினுடைய கிளான்ஸு அப்படி போகுது மறுபடியும் வந்துடுது. அந்த மாதிரி பிரேமையோடு போகுது, அப்புறம் திரும்பி வருது, திரும்பி வரும்போது வெக்கத்தோடு வருது. இதை தான் டிஸ்கிரைப் பண்ணுறார் அந்த சின்ன பால துறவி, பால சந்நியாசி. அவருக்கு இப்படி எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் தெரியும் அந்த 7 வயசில் இதெல்லாம் இப்படி பேச முடியுமா அப்படின்னா அதப்போ தான் அதில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வந்து வயசில் தான் 7 வயசு, ஆனால் he was born with full wisdom. சிவபெருமானுடைய அவதாரம், அப்படியே அந்த ஃபுல் ஞானத்தோடு தான் இருந்தார் அந்த சின்ன வயசுலேருந்தே. அதனால் அவர் பால பிரம்மச்சாரி தான். இதெல்லாம் அவர் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க முடியாது அந்த ஏஜில். ஆனாலும் அவர் அதை அப்படி டிஸ்கிரைப் பண்ணுறார். அதனால் அவர் எல்லாம் தெரிஞ்சவர், அந்த வயசுலேயே எல்லாமே உலகத்தை ஃபுல் விஸ்டமோடு வந்து பிறந்தவர்னு அர்த்தம். வந்த காரணம் அவருக்கு எல்லாம் போதனை பண்ணணுன்றதுக்காக தான் வந்தார். ஸோ இப்போது இந்த சின்ன பிரம்மச்சாரியாக குருக்கிட்ட அது ஒரு இது, அதாவது ஒரு ப்ரொசீஜர் அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்ற ஒரு முறைக்காக குருவை பார்க்க போகிறார். அது கொஞ்சம் அது படிச்சுட்டு அப்புறம் அவருக்கு ஆல்ரெடி இருக்கிற நாலெட்ஜ் அண்ட் விஸ்டமோடு அவர் எல்லாம் பண்ண போகிறாரு பிற்காலத்தில். அந்த மாதிரி இப்போ இந்த 7 வயசு சிறுவன் அந்த அவ்வளோ சின்ன வயசுலேயே இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ அம்மா வந்து அந்த முக்தாவா அந்த சாமிங் ஃபேஸை பார்த்து அட்ராக்ட் ஆகி அதை பார்க்குறதும் அப்படியே கண் கொட்டாமல் பார்க்குறாங்க அந்த வதனத்தை, முராரினுடைய வதனத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி பார்க்குறாங்க. அவர் கண்ணை திறந்து பார்த்த உடனே
திரும்பிக்கிறாங்க. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் அது ஆகுது, அந்த ஒரு ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். அது எப்படி ஆகுது? அது பார்க்கும்போது பிரேமையோடு பார்க்குறாங்க, இது ஃபுல் லவ், ரொமான்ஸ் அந்த மாதிரி. ஆனால் அவர் பார்த்துட்டாரே அப்படின்னு திரும்பிக்கும்போது வெக்கத்தோடு திரும்பிக்கிறாங்க. ஸோ அங்கே அந்த 2 ஃபீலிங்ஸும் இருக்குது, லவ் அண்ட் பேஷ்ஃபுல்னஸ், ஷை ஃபீலிங், அதோட திரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அப்படி அந்த மாதிரி போய் போய் வருது அந்த பார்வை. இது எப்படி ஆகுது? போகும்போதும் போகுது வருது, போகுது கதா கதானின்னா ஃபோர்த் அண்ட் பேக், அந்த மாதிரி போகுது வருது, முன்னுக்கு போகுது அகெயின் பேக் வருது, அதுதான் கதா கதானி, போய் போய் வருது. அந்த மாதிரி போகும்போதும் திரும்பி வரும்போதும் 2 வித ஃபீலிங்ஸ் காட்டுறாங்க. போகும்போது லவ், ஃபுல் லவ்வோடு பார்க்குறாங்க, அவ்வளோ ஒரு அட்ராக்ட் ஆகி பிரேமையோடு பார்க்குறாங்க. அவர் பார்த்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே திரும்புது இல்லை அந்த பார்வை, அப்போது வெக்கத்தோடு திரும்புது. ஸோ இந்த மாதிரி முன்னுக்கு போகிறதும் திரும்பி வர்றதுமா அவங்க கிளான்சஸ், லக்ஷ்மி தேவியினுடைய கிளான்சஸ் அப்படி விளையாடுது. அதை பார்க்குறோம் இந்த 2 லைனில். அதுக்கப்புறம் மாலா திருஷோர் மதுகரீவ மகோத்பலேயா, இந்த ஒரு முன்னுக்கு போகிறதும் வர்றதும் இப்படி போகுது இல்லையா, அது ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குதுன்னா குவிக்காக பண்ணி பாருங்கள். அந்த ஆக்ஷனை ஃபாஸ்ட் ரீப்ளே மாதிரி பாருங்கள். அந்த மாதிரி பார்த்தா அப்படி போகுது திரும்புது, போகுது திரும்புது. அஃப்கோர்ஸ் ஃபீலிங்ஸ் 2ம் ஃபேஸில் மாறுது. அந்த மாதிரி அப்படி முன்னுக்கு போகுது பார்வை, ஐயோ பார்த்துட்டார் அப்படின்னு திரும்புது, திரும்பி போகுது, பார்க்காம இருக்க முடியல, அவ்வளோ முக்தாவாக இருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் போகுது, ஐயோ பார்த்துட்டாங்களா அப்படின்னு திரும்புது. ஸோ அப்படி போகிறதும் வர்றதும் அந்த மாதிரி போகுது வருது. இந்த ஆக்ஷனில் அந்த மாதிரி ஒரு அப்படி 2 வித ஆக்ஷனும் நடக்கிறதுல என்ன ஆகுதுன்னா, அது சர்க்கிளிங், ஒரு சர்க்கிள் மாதிரி ஆகுது. அதாவது மாலை மாதிரி. இப்போ அப்படி போகுது அந்த பார்வை, அப்படி போய் இப்படி வந்து ரவுண்ட் அடிக்குதுன்னு அர்த்தம். அப்படி ரவுண்ட் அடித்தா என்ன ஆகுது, மாலை, ஒரு கார்லண்ட் மாதிரி ஒரு சர்க்கிள் ஆகுதும். அது அவர் தலை வரைக்கும் போகிறது, அந்த முகத்தை பார்க்குறது, அப்படியே ஐயோ இழுத்துக்கிறது, அவருக்கு அப்போ வந்து அவர் காலை பார்க்கறது, திருப்பி போ மேலுக்கு போ, முகத்தை பார், ஐயோ திருப்பி வந்து காலை பார், அப்படி பண்ணால் என்ன ஆகுது, ரவுண்ட் அடிக்குது இல்லை. அந்த மாதிரி ரவுண்டு சர்க்கிளிங், அந்த கிளான்சஸ் வந்து அப்படி ஒரு சர்க்கிள் ஆகுது, சர்க்குலர் மூமெண்ட்டில் போகுது. அப்படி போகிறதுனால அது வந்து ஒரு கார்லண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுதுங்க. மாலா திருஷோர்னா அந்த சீரீஸ் ஆஃப் கிளான்சஸ், அதுதான் திருஷோர். அந்த திருஷோர் வந்து சீரீஸ் ஆஃப் கிளான்சஸ். ஒரு தரம் பார்த்தாங்க, இழுத்துட்டாங்க, பேசாமல் இருக்காங்கன்னு இல்லையே, மறுபடியும் போகுது இல்லையா. ஸோ அந்த சீரீஸ் ஆஃப் கிளான்சஸ் இஸ் ஃபார்மிங் அ சர்க்குலர் ஷேப். அந்த மாதிரி அப்படி சர்க்குலர் மூமெண்ட் பண்ணுது, அது மாலை மாதிரி ஒரு ஷேப்பில் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். மாலா திருஷோர், அது எது அந்த மாதிரி பண்ணும்போது அதை எதுக்கு கம்பேர் பண்ணுறாரு இப்போ சங்கரர்னா, மதுகரீவ மகோத்பலேயா. மதுகரீவன்னா ஹனி பீஸ், மது தேடுற பீ, வண்டுங்க. அந்த ஹனி பீஸ் வந்து மகோத்பலம்னா லோட்டஸ், தாமரை. ஒரு தாமரையை சுற்றி ரவுண்ட் அடிக்கும் அந்த தேனீங்க, தேன் குடிக்கிறதுக்காக வந்திருக்கிற வண்டுங்க. மது கரி அப்படின்னா தேனை குடிக்கிறதுக்கு வந்திருக்கிற வண்டு ஒரு தாமரை மலர் அப்படி கொஞ்சமாக மலர்ந்து வருதுன்னும் போதே அதை சுற்றி வரும், சுற்றி உள்ளே போய் நுழையணும். இப்போது அந்த மாதிரி பண்ணோம் இல்லையா, அப்படி அந்த சர்க்குலர் மூமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறாரு. இப்போ இந்த அம்மானுடைய பார்வை அப்படி போகுது வருதுன்னா அது ஒரு சர்க்குலர் இது ஷேப் வருது அந்த இடத்துல. அப்படி சர்க்குலராக அந்த கிளான்சஸ் மூவ் ஆகுதுன்னா அது இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஹவு த பீஸ் circle around
a lotus flower. அந்த மாதிரி தாமரையில் சுற்றி சுற்றி வர்றதை பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ இவங்க பார்வை கிளான்ஸ் என்ன ஆகுதுன்னா ரவுண்ட் ரவுண்டாக சுற்றுது, அப்படி போய் போய் வருது. அப்படி அந்த போய் போய் வர்றதுல இப்போ பிக்கு வந்து எதுவும் எமோஷன்ஸுன்னு அது மாறாது, ஃபேஸில் ஆக்ஷன் அதெல்லாம் அந்த இதெல்லாம் மாறாது. ஆனால் இவங்க பார்க்கறதுல என்ன ஆகுதுன்னா பிரேமையோடு போகுது, வெக்கத்தோடு திரும்புது. அதை வேற சொல்கிறார். பிரேம திரப்பா ரெண்டும் இருக்குது. அது மாதிரி போகும்போது பிரேமை, ரிட்டர்ன் வரும்போது திரப்பா வெக்கம். ஸோ அந்த 2 ஃபீலிங்ஸோடவும் ரவுண்ட் அடிக்குது இவங்க பார்வை. அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த 3 லைன்லேயும். எப்படி அந்த வண்டு தாமரையை சுற்றி ரவுண்ட் அடிக்குதோ அதுபோல் அவங்க பார்வை ரவுண்ட் அடிக்குது. அண்ட் ஆல்சோ வித் ஹர் இமோஷன்ஸ், அந்த மாதிரி லவ், ரொமான்ஸ் அண்ட் ஆல்சோ பேஷ்ஃபுல்னஸ் ரெண்டுமா திரும்பி வருது. ஸோ ஹர் அந்த கிளான்ஸ் வந்து இட் கோஸ் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். வைல் கோயிங் இட் கோஸ் வித் லவ் அண்ட் இட் ரிட்டர்ன்ஸ் பேஷ்ஃபுல்லி. அதுதான் அர்த்தம். அப்படி வெக்கத்தோடு திரும்பி வருது. அதுவே இவர் பாடிக்கின்னு ரசிக்கிறார் அதை சங்கரர். அந்த மாதிரியெல்லாம் நீ உட்காந்துருக்கிறியே, அங்கே உன் பார்வையை இப்படி ஓட்டுறியே, அந்த மாதிரி ஓட்டுற இந்த பார்வை அப்படி ஒரு ஆக்டிவாக இருக்குது அந்த கண்ணுங்க. அப்படி இருக்கிற அந்த கிளான்ஸஸை சா மே ஸ்ரீயம் திசத்து, சா மே ஸ்ரீயம் திசத்து அப்படின்னா அந்த மாதிரி ஓட்டின்னு இருக்கிறியம்மா பார்வையை அங்கே, அதை கொஞ்சம் மே திசத்து அப்படின்னா இன் மை டைரக்ஷன், மே திசத்து என் பக்கமாக, அந்த மாதிரி பார்வை நீ அந்த மாதிரி அங்கே ஓட்டின்னு இருக்கிற பாரு, முன்னுக்கும் பின்னுக்குமா போகுது அந்த பார்வை, அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக சர்க்குலர் மூமெண்ட்ஸில் சுற்றின்னு இருக்கிற வண்டு சுற்றுற மாதிரி சுற்றுது. அந்த பார்வையை என் பக்கம் கொஞ்சம், அதாவது அந்த அந்த ஸ்ரீயம்னா எல்லா ஃபார்ச்சூனும் கொடுக்கக்கூடிய அந்த பார்வை, ஆல் குட்னஸ், நல்லதெல்லாம் க்ஷேமங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பார்வையை மே திசத்து என் பக்கமாக கொஞ்சம் திருப்ப மாட்டியா, கொஞ்சம் இந்த பக்கம் பாரு, அங்கேயே ரவுண்ட் அடிக்குதே உன் பார்வை, முராரியை சுற்றி சுற்றியே வருதே, அந்த மாதிரி சுற்றுற உட்காந்துக்கினாங்க அங்கேயே, அவர் கண்ணை திறந்த உடனே இழுத்துக்கிற, திருப்பி அங்கே பார்க்குற, திருப்பி இழுத்துக்கிற, அங்கேயே சுற்றின்னு இருக்குது உன் பார்வை. அம்மா அந்த மாதிரி பார்வையை என் மேலே கொஞ்சம் திருப்புமா அப்படின்னு கேட்குறார். சாகர சம்பவாயா, சாகர சம்பவாயான்னா சமுத்திரபுத்திரியே, சாகரத்துக்கு சம்பவித்தவளே, அதாவது சமுத்திரகுமாரி. அம்மா லக்ஷ்மி தேவி எப்படி பிறந்தாங்கன்னா பார்க்கடலை கடைஞ்சப்போ அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடையிறாங்க இல்லையா தேவருங்களும் அசுரருங்களும், அப்போ தான் லக்ஷ்மி தேவி அதுலேருந்து மேலே வந்ததா அது ஒரு கதை சொல்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி சமுத்திரராஜனுக்கு பெண்ணாக பிறந்தவள் அப்படின்றது அர்த்தம். இப்போது சாகர சம்பவாயா, சாகரத்திலேருந்து உதித்தவள், சாகரத்திலேருந்து சமுத்திரத்திலேருந்து வந்தவள், அந்த மாதிரி வந்தவளான லக்ஷ்மி உன் பார்வையை நீ இப்படி ரவுண்ட் அடிக்கிற, அந்த மாதிரி சுற்றி சுற்றி சுழட்டி சுழட்டி பார்த்துன்னு இருக்கிறவரை, அந்த பார்வையை கொஞ்சம் இந்த பக்கம், அந்த எல்லா ஃபார்ச்சூனும் கொடுக்கக்கூடிய ஸ்ரீயம் எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த பார்வை, அந்த பார்வையை மே திசத்து என் பக்கமாக கொஞ்சம் திருப்ப மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இந்த லைனில். ஸோ அதுதான் இந்த ரெண்டாவது பாட்டில் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த மாதிரி சின்ன பால பிரம்மச்சாரி அங்கே நடக்கிற அந்த ஒரு ரொமான்டிக் லுக்ஸை அவ்வளோ நல்லா டிஸ்கிரைப் பண்ணி கேட்குறார். இப்போ எதுக்காக அம்மாவை இங்கே பார்க்க சொல்கிறாரு? அவர் கேட்குறது, இப்போ இந்த ஏழை ஒரு அம்மா தனக்கு கொடுத்தா நெல்லிக்காய் கொடுத்தாங்க, அந்த அம்மாவுக்காக தானே இப்போ
இந்த வேர்சஸ் எல்லாம் பாடுறாரு. அதாவது, நீ வந்து இந்த அம்மாவை இவ்வளோ வறுமையில் வச்சுருக்கிறியே அம்மா லக்ஷ்மி தேவி, அவங்க பக்கம் திருப்பி கொஞ்சம் அவங்களுக்கு ஃபார்ச்சூன் கொடு அப்படின்னு தான் கேட்குறாரு. அதுக்காக தான் இதை பாடுறாரு. ஆனால் இதை கவனிக்கணும், நம்ம அந்த அம்மாவை மென்ஷன் பண்ணி கேட்கல. நீ உன் பார்வையை இந்த அம்மா பக்கம் திருப்பு, அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஏதாவது ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும் அப்படி கேட்கவே இல்லை. என் பக்கம், எங்கள் பக்கம் தான் கேட்குறாரு. மே திசத்து, என் பக்கம். என் பக்கம்னு ஏன் சொன்னார்? தனக்கு வேணும்னிட்டா? தனக்கு வேண்டியதில்லை, அவருக்கு எந்த எதுவுமே வேண்டாம், அவர் சன்னியாசி. எதனால் அப்படி சொல்கிறாருன்னா, இது பிற்காலத்தில் யார் படித்தாலும், அப்புறம் இந்த பாட்டை யார் பாடினாலும் அது அவங்கள அட்ரெஸ் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கணும். என் பக்கம் திருப்புமா, இப்போ நம்ம படிக்கிறோன்னா என் பக்கம் திருப்புமான்னு நம்ம கேட்குற மாதிரி தான். ஸோ நமக்காக அவர் பாடிட்டார் இந்த பாட்டை, அதை நாம் படிக்கும்போது என் பக்கம் திருப்புமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். குரூப்பாக உட்காந்து படித்தாலும் எங்கள் பக்கம் திருப்புமா அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி யார் படித்தாலும் பின்னால் அவங்களுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கணும், அவங்களுக்கு ஃபார்ச்சூன் கிடைக்கணும், அந்த ஒரு எண்ணத்தோடவே லோக கல்யாணம், லோக க்ஷேமம். எப்போவுமே அந்த சாது சன்னியாசிங்க ஒரு அந்த மாதிரி பாண்டித்யம் இருக்கிறவங்களுக்கு அதுதான் தாட்டாக இருக்கும். எனக்கு கொடுன்னு ஒருத்தருக்காக கேட்குறதோ, இல்லை இந்த அம்மாவுக்கு கொடு அப்போ தான் எனக்கு சாப்பாடு போடுவாங்க அப்படி கேட்குறதெல்லாம் இல்லை. அதில் எந்த ஒரு செல்ஃபிஷ்னஸும் இருக்காது. ஸோ யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட் வரணும், அந்த அர்த்தத்தில் கேட்குறாரு. ஸோ அதை பார்த்துருக்கோம். அடுத்த பாட்டு அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹா.